அந்த தபால் மூல வாக்களிப்பு கணக்கெடுப்புகள் நள்ளிரவை அண்மிக்கும் போது அந்த முடிவுகள் வெளிவர ஆரம்பிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஒன்று சேர்க்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு முடிவுகளை நாங்கள் கணக்கெடுத்து எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால், பொதுவாக இப்போது இந்த முறை பலரும் கலைக்கின்றார்கள், இந்த இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணும் நடைமுறைக்காக தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருக்கின்றது என்று. அது இம்முறை அல்ல. ஒவ்வொரு வாக்கெண்ணல் நிலையத்துக்கும் உரிய பெட்டிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று விட்டன என்கின்ற நிலைமை ஏற்பட்ட பின்னர் உடனடியாக அங்கும் வாக்குகள் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அந்த வகையிலே நள்ளிரவை தாண்டி ஒரு அதிகாலையை நெருங்குகின்ற போது அவற்றை இரகசியமாக புகைப்படம் எடுப்பவர்களோட பதிவிடுவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புகைப்படம் எடுத்தல், சமூக வலைத்தளங்களில் அவற்றை வெளியிடுதல் போன்ற செயற்பாடுகளுக்காக நிச்சயமாக கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ராஜகிரிய தேர்தல் செயலகத்திலிருந்து மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இந்த சந்தர்ப்பத்திலே நம்மை இணைத்துக் கொண்டதற்கும் இந்த தேர்தல்கள் தொடர்பான தகவல்களை மக்களுக்கு வழங்குவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைப்பதையிட்டும் மகிழ்ச்சி. வணக்கம். இலங்கையின் தேர்தல்கள் குறிப்பாக ஜனநாயக முறைப்படி இடம்பெற்றிருக்கின்றன. அந்த தேர்தல்களில் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். வாக்களிக்கப்பட்ட பின்னர் அங்கு வாக்களிக்கப்பட்ட பெட்டிகள் குறித்த வாக்கு எண்ணும் நிலையங்களை நோக்கி எடுத்து வரப்படுகின்ற பணி எப்போது ஆரம்பமாகின்றது? குறிப்பாக தேர்தல் திணைக்களகத்தின் அறிவித்தலும்படி காலை 7 மணி தொடக்கம் 4 மணி வரை வாக்களிக்கும் நடவடிக்கை நிறைவு பெற்ற பின்னர் இவை எப்படி இடம்பெறும்? அதாவது 4 மணி அளவிலே இந்த வாக்களிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவு பெறும். நிறைவு பெற்ற உடனேயே அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலே அந்த வாக்குச்சீட்டுகள் முகவர்கள் முன்னிலையிலும் அந்த வாக்கெடுப்பு உத்தியோகத்தர் முன்னிலையிலுமே பாதுகாப்பாக மூடி முத்திரையிடப்பட்டு பின்னர் அவை ஒரு பொலித்தீன் உரையிலிட்டு மீண்டும் முத்திரையிடப்படும். அதன் பின்னர் உடனடியாக அங்கிருந்து ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எண்ணும் நிலையங்களை நோக்கி எடுத்து வரப்படும். அந்த பணி உடனடியாக, அதாவது 4 மணிக்கு வாக்கெடுப்பு முடிவற்ற கையுடனேயே ஆரம்பித்து வாக்கெண்ணல் நிலையங்களை நோக்கி எடுத்து வரப்படும். பொதுவாக இந்த அண்மையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் இருந்து வருகின்ற பெட்டிகள் விரைவாக வந்து சேரும். கொஞ்சம் தூர உள்ளவை வந்து சேர காலதாமதமாகும். இருந்தாலும் கூட ஒரு பொதுவான எமது எதிர்பார்ப்பு மாத்திரமில்லை, அனுபவம் கூட, மாலை 7 மணி ஆகின்ற போது அனைத்து பெட்டிகளும் வாக்கெண்ணல் நிலையங்களுக்கு வந்து கிடைத்துவிடும். பாதுகாப்பு படையினருடைய கடமைகளும் பொறுப்புகளும் அந்த தேர்தல் காலங்களில், குறிப்பாக வாக்கு எண்ணும் நடவடிக்கையின் போது நீங்கள் முப்படையினரையும் அந்த பணிகளில் ஈடுபடுத்துவீர்களா, அல்லது குறிப்பாக இலங்கையின் போலீஸ் துறையினர் மட்டும் அந்த பணிகளில் ஈடுபடுவார்களா? அந்த நடவடிக்கை எப்படி இருக்க போகுது? அதாவது இலங்கையிலே ஒரு தேர்தல்கள் நடைபெறுகின்ற போது, அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமல்ல, எந்த தேர்தலின் போதும் அங்கே அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு கடமைகள் ஆகிய 2 விடயங்களிலும் போலீஸ் திணைக்களம் மாத்திரமே ஈடுபடுவது உண்டு. ஆகவே அங்கு போலீசார் மட்டுமே இந்த முறையின் கடமையில் இருக்கின்றார்கள். இதுக்கு மேலதிகமாக நீங்கள் கூறிய அந்த பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பு என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும். போலீசார் வந்து இலங்கையில ஒரு இந்த தேர்தல் கடமைக்கு அப்பாலே அவர்களது பொது கடமைகள், முக்கியமான பகுதிகள், பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள், பிரபுக்களுக்கான பாதுகாப்பு போன்ற பல்வேறு விடயங்களிலே போலீசார் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். ஆகவே இந்த தேர்தல் கடமைக்கு அந்த போலீசாரை இவர்கள் பெற்றுக்கொள்கின்ற போது அவ்வாறு இடங்களுக்கு பாதுகாப்பு படையின் உதவியுடன் பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள், முப்படையைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் கடமைகளுக்கு சம்பந்தப்படாமல் அந்த பணிகளை செய்வார்கள். போலீசார் இந்த சந்தர்ப்பத்திலே தேர்தல் கடமைகளுக்கு பாதுகாப்பு பணி செய்வார்கள். இது ஒரு விடயம். இன்னொரு விடயம் இருக்கின்றது. ஒரு தேர்தல் காலத்திலும் சரி, தேர்தல் காலத்துக்கு பின்னரும் சரி,
ஏதாவது அசாதாரண சூழ்நிலை ஒன்று உருவாகுமாக இருந்தால் அந்த நிலையை கையாள்வதற்காக போலீசார் ஒரு தயார் நிலையிலே பாதுகாப்பு படையினரை வைத்திருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் போலீஸ் நிலையங்களிலும் ஏனைய அவர்களது முகாம்களிலும் தயார் நிலையில் இருப்பார்கள். இம்முறை அவ்வாறாக கிட்டத்தட்ட 11,000 படையினர் பாதுகாப்பு பணிகளுக்கு தேவை ஏற்பட்டால் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் கூறியதன் அடிப்படையில் இப்போது வாக்களிப்பு நிலையங்களுக்குள் வாக்கு எண்ணுகின்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுகின்ற போது முதலாவதாக தபால் மூலமான வாக்குகள் எண்ணப்படும். ஆக குறைந்தது இலங்கை நேரம் எத்தனை மணிக்கு நீங்கள் முதலாவது தபால் வாக்களிப்பு முடிவுகளை வெளியிடலாம் என்று உத்தேசித்திருக்கிறீர்கள்? முதலாவதாக உங்களுக்கு தெரியும், தபால் மூல வாக்களிப்புக்கான அந்த வாக்கெண்ணல் பணிகள் மாலை 4 மணி அளவிலேயே பொதுவாக ஆரம்பிக்கப்பட்டு விடுவதுண்டு. அவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த தபால் மூல வாக்களிப்பு கணக்கெடுப்புகள் நள்ளிரவை அண்மிக்கும் போது அந்த முடிவுகள் வெளிவர ஆரம்பிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஏனைய முடிவுகளும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. உத்தேசமாக அவை எப்படியான காலப்பகுதிக்குள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது? அதாவது தபால் மூல வாக்களிப்பு கணக்கெடுப்பு நடைபெற்ற அதே போது நான் உங்களுக்கு கூறியது போன்று அதிகமாக 7 மணிக்கு முழுமையாக எல்லாம் வந்துவிடும். இருந்தாலும் கூட வாக்கெண்ணல் நிலையங்களுக்கு அண்மையில் உள்ள வாக்குப்பட்டிகள் வந்து ஒவ்வொரு வாக்கெண்ணல் நிலையத்துக்கும் உரிய பெட்டிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று விட்டன என்கின்ற நிலைமை ஏற்பட்ட பின்னர் உடனடியாக அங்கும் வாக்குகள் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அந்த வகையிலே நள்ளிரவை தாண்டி ஒரு அதிகாலையை நெருங்குகின்ற போது வேகமாக முடிவுகள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மாவட்ட ரீதியாக எண்ணப்படுகின்ற முடிவுகள் அனைத்தும் உங்களுடைய தேர்தல் செயலகத்துக்கு வந்து இறுதியாக அங்கிருந்தே அந்த அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றமை வழமை. அதற்கு முன்னர் அதற்கான உத்தரவாதங்கள் அல்லது அந்த தகவல்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் இப்படியான முன்னர் வெளியிடப்படுகின்ற சூழ்நிலைகள் அல்லது சமூக வலைத்தளங்களில் சில முடிவுகளை வெளியிடுகின்ற தன்மைகள் எல்லாம் இருந்தன. அவற்றுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றது இம்முறை? அதாவது உங்களுக்கு தெரியும், தற்போது உள்ள சூழலிலே இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு கட்டுப்பாடற்ற நிலைமையும் அவர்களால் இவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படுகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. தேர்தல் ஆணைக்குழு இது சம்பந்தமாக தெளிவான அறிவுறுத்தல்களை அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். எந்த ஒரு தேர்தல் முடிவாக இருந்தாலும் சரி, அறிவிப்பாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி, அதாவது நீங்கள் கூறியது போன்று தமிழரசு அந்த தேர்தல் முடிவுகள் மாவட்டத்திலே தயார் பண்ணப்பட்டு அவை தலைமைச் செயலகத்துக்கு இங்கே கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்படும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு. இங்கே அவை சரிபார்க்கப்பட்டு அதற்கான சரி என்கின்ற அந்த தகவல் மீண்டும் மாவட்டத்துக்கு அறிவிக்கப்படும். அவ்வாறு மாவட்டத்துக்கு நாங்கள் அறிவிக்கின்ற போது மீண்டும் மாவட்டத்துக்கு அறிவிக்கின்ற போது அங்கிருந்து மாவட்ட செயலாளர்கள் அந்த தகவலை அதில் வெளியிடுவார்கள். வெளியிடுகின்ற போது ஊடகங்கள் அவற்றை எடுத்து வெளியிடுவது வழமை. அது ஒரு புறம். இன்னும் மட்டும் உங்களுக்கு தெரியும், இந்த வாக்கெண்ணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஒரு வாக்கெண்ணல் நிலையத்தின் கணக்கெடுப்பு முடிவற்ற பின்னர் அதற்கான அறிவிப்பை அந்த கணக்கு அறிக்கையை எடுத்துக்கொண்டு அந்த வாக்கெண்ணல் நிலைய அதிகாரி அங்குள்ள தெரிவத்தாட்சி அலுவலரிடம் இருக்கக்கூடிய அந்த முடிவுகளை தயாரிக்கும் நிலையத்துக்கு அதை எடுத்து சென்று கையெழுத்த பின்னர் அதில் ஒரு பிரதியை வாக்கு நிலையத்துக்கு உள்ளே காட்சிப்படுத்தி ஒட்டுவார். அவற்றை இரகசியமாக புகைப்படம் எடுப்பவர்கள் கூட பதிவிடுறது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவ்வாறான செயற்பாடுகள் சட்ட முரணான செயற்பாடுகள், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய செயற்பாடுகள். ஆகவே அங்கே புகைப்படம் எடுத்தல், சமூக வலைத்தளங்களில் அவற்றை வெளியிடுதல் போன்ற செயற்பாடுகளுக்காக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் கூறுகின்ற சமூக வலைத்தள செயற்பாடுகளை நீங்கள் கடுமையாக்கி இருக்கின்றீர்களா? அவற்றுக்கான சட்ட நடவடிக்கைக்கான ஏற்பாடுகள் இருக்கின்றதா? அவை தொடர்பில் போலீசாருக்கு வழங்கக்கூடிய அதிகாரங்கள் என்னவாக இருக்கின்றது இந்த காலப்பகுதியில்? அதாவது பொதுவாக தேர்தல் காலப்பகுதிகளிலும் தேர்தல் முடிவுகின்ற காலப்பகுதிகளிலும் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு ஊடக வழிகாட்டல் நெறியை வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஊடக வழிகாட்டல் நெறியிலே சமூக வலைத்தளங்களும் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே ஒரு வெறுப்பு பேச்சு அல்லது வேட்பாளர்களை பாதிப்புக்குட்படுத்துகின்ற பேச்சு அல்லது ஊக்குவிக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துமே தடை செய்யப்பட்ட விடயங்களாக தற்போது இருக்கின்றது.
இவ்வாறான விடயங்களை மேற்கொள்கின்ற போது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத பதிவுகளை நீக்குவது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தேர்தலுக்கு முன்பட்ட காலத்திலேயே இந்த சேவை வழங்குநர்களை அழைத்து சமூக வலைத்தளங்களில் சேவை வழங்குநர்களை அழைத்து பல்வேறு கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு அதற்கான இணக்கப்பாடுகளை உருவாக்கி அந்தந்த சேவை வழங்குநர்களின் தரப்பிலே இருந்து அவர்களது சட்டம் சார் அல்லது நீதி சார் அந்த விற்பனர்கள் எல்லாம் நம்முடன் கலந்துரையாடி அதுக்கான ஒரு ஒழுங்குபடுத்தல் செய்யப்பட்டு எமது அலுவலகத்திலிருந்து அவை கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு தவறாக இடப்படுகின்ற பதிவுகளை நீக்குவதற்காக நாங்கள் உடனடியாக அந்தந்த சேவை வழங்குநர்கள் அறிவிக்கின்ற போது அவர்கள் தமது தராதரங்கள் என்ற வகையில், அதாவது ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு சேவை வழங்குநர்கள் சில தரப்படுத்தல்கள் வச்சிருப்பார்கள். அந்த தரப்படுத்தலை மீறுகின்ற பட்சத்திலே அவற்றை நீக்குவதற்கான மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறு இதுவரை நான் நினைக்கின்றேன் தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைவாக ஒரு 170 வரையான பதிவுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர் மும்முனை போட்டியாக ஜனாதிபதி தேர்தல் இருப்பதனால் ஒருவேளை முதல் சுற்றில் ஜனாதிபதி தெரிவு செய்வது ஒரு நெருக்கடியை சந்திக்கின்ற போது இரண்டாம் சுற்றுக்கான வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? அந்த சந்தர்ப்பம் எப்படி ஏற்படுத்தப்படும்? அப்படியான சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் தெரிவு எவ்வாறு அமையும்? முதலாவது விடயம் இதிலே நான் தெளிவுபடுத்தி கொண்டு எனது பதிலுக்கு நான் வருகின்றேன். இந்த கேள்வியிலே நீங்கள் கேட்கின்ற இந்த ஒரு விடயம், நீங்கள் கூறுகின்றீர்கள் ஒரு அந்த போட்டி நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று. தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையிலே போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்காகவே போட்டியிடுகின்றார்கள். ஆகவே எமது பார்வையிலே இங்கே 38 வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கின்றார்கள். ஆகவே 38 முனைகளிலே போட்டி இருக்கின்றது. அந்த 38 முனையிலே போட்டி இருந்தாலும் கூட வாக்குகள் கணக்கெண்ணி முடிக்கப்பட்ட பின்னர் எந்த ஒரு வேட்பாளர் 50%க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொண்டாராக இருந்தால் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிப்பதுடன் எங்கள் கணக்கெடுப்பு பணி முடிவுறுத்தப்படும். அவ்வாறு இல்லாமல் அதாவது தேர்தல் மாவட்டங்கள் 22 இருந்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வாக்குகள் எண்ணி அந்த முடிவுகள் அனுப்பப்பட்டு இங்கே தலைமைச் செயலகத்திலே அவை ஒன்று சேர்க்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு முடிவுகளை நாங்கள் கணக்கெடுத்து எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் நாங்கள் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது சம்பந்தமான அடுத்த கட்ட தீர்மானத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும். அவ்வாறான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த வேட்பாளரும் அவருக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்ட வேட்பாளரும் போட்டியிலே இருக்க ஏனையவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். ஆகவே முதல் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்ட அந்த நாங்கள் ஒழுங்குகளை மேற்கொண்டால் முதல் 2 வேட்பாளர்களும் போட்டியிலே இருக்க ஏனையவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அவ்வாறு நீக்கப்பட்ட பின்னர் அந்த நீக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் மீள பரிசீலிக்கப்படுகின்ற போது அங்கே பரிசீலிக்கும் விடயம் என்ன என்றால் பரிசீலிக்கின்ற போது இந்த போட்டியில் இருக்கக்கூடிய அந்த 2 வேட்பாளர்களுக்கும் அந்த ஏனையவர்கள் வாக்குச்சீட்டிலே விருப்பு வாக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்கின்ற விடயம் கருத்திலே கொள்ளப்படும். அவை அந்த விருப்பு வாக்குகள் 2வது விருப்பு வாக்காக அல்லது 3வது தெரிவாக விருப்பு வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தால் அந்தந்த விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் அது எந்த வேட்பாளருக்கு அளிக்கப்பட்டுள்ளதோ அவரது பெட்டிக்குள்ளே அந்த வாக்குகள் இடப்படும். அங்கே 2 பெட்டிகள் அவர்களாக வைக்கப்படும். ஆகவே இந்த விருப்பு வாக்குகள் அந்த முதல் 2 வேட்பாளர்கள் யாருக்கு அளிக்கப்பட்டதோ அவர்களுக்கு உரிய பெட்டியிலே போடப்படும். இவ்வாறு 36 வேட்பாளர்கள், அதாவது போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய 36 அந்த வேட்பாளர்களின் வாக்குகள் அனைத்தும் எடுத்து சீர்தூக்கி பரிசீலிக்கப்பட்டு அதிலே இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த விருப்பு வாக்குகள் இருக்கக்கூடிய வாக்குகள் இந்த பட்டியலே போடப்பட விருப்பு வாக்குகள் இவர்களுக்கு வழங்கப்படாத வாக்குகள் அனைத்தும் கணக்கில் எடுக்கப்படாத வாக்குகளாக வேறையாக வைக்கப்படும். இங்கே கணக்கெடுக்கக்கூடிய அந்த விருப்பு வாக்குகள் மீண்டும் கணக்கெடுக்கப்பட்டு
அந்த வாக்குகளும் இவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்த வாக்குகளுடன் இணைக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பத்திலே அதிகூடிய வாக்கை எவர் பெற்றிருக்கின்றாரோ அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகின்றார். இந்த விடயம் தெளிவாக இந்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 94வது பிரிவின் 2 மற்றும் 3ஆம் பகுதிகளிலே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த 94வது உறுப்புரையை நீங்கள் பார்த்தால் இதை தெளிவாக பார்க்கலாம். இதிலே இன்னொரு விடயமும் இருக்கின்றது. அவ்வாறாக இந்த விருப்பு வாக்குகளும் இணைக்கப்பட்ட பின்னர் இருவரும் எண்ணிக்கை ரீதியிலே சமனான வாக்குகளை கொண்டிருந்தால், சமனான வாக்குகளை பெற்றிருந்தால் என்ன செய்வது என்கின்ற ஒரு நடைமுறை. அவ்வாறான சூழலிலே அந்த இருவரில் ஒருவருக்கு ஒரு வாக்கை மேலதிகமாக வழங்கி அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கும். அந்த ஒரு வாக்கு எவ்வாறு வழங்குவது என்று சொன்னால், திருவிழச்சீட்டு மூலமாக தெரிவு செய்யப்பட்டு அதில் யார் தெரிவு செய்யப்படுகின்றாரோ அவர் ஒரு வாக்கு கூடுதலாக பெற்றதாக, அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். திருவிழச்சீட்டு முறைக்கு செல்வதற்கு முன்னர் ஒருவர் வாக்கினை அந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற இருவரில் ஒருவர் அதிகமான வாக்கினை பெற்றிருந்தாராக இருந்தால் அவர் தெரிவு செய்யப்படுவார், அப்படியா? ஆம், நான் அந்த திருவிழச்சீட்டு நிலைமை ஏற்படுகின்றது சமனான வாக்கு வருகின்ற போது. அதுக்கு முன்னம் இந்த விருப்பு வாக்குகளை எண்ணி அவற்றை முதலில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடன் கூட்டுகின்ற போது அதிகப்படியான வாக்கை பெற்றிருப்பவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அனைத்து நடவடிக்கைகளும் ஒருவேளை முதல் சுற்றிலேயே ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் வழமை போன்றோ இலங்கையில் ஒரு நாளைக்குள் அந்த விடயங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 2ஆம் சுற்று வாக்கு எண்ணும் பணி இடம்பெறுமாக இருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு நாள் அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதிலே தேர்தல் ஆணைக்குழுவின் திட்டம் எவ்வாறாக அமைந்துள்ளது என்றால், ஒரு முதலாவது கணக்கெண்ணல், அதாவது வாக்கு கணக்கெண்ணல் முடிவெடுக்கப்பட்டு நீங்கள் கூறியது போன்று ஒரு சுற்றிலேயே முதலாவது கணக்கெடுப்பிலேயே ஒருவர் 50க்கு மேல் பெற்றுக் கொண்டிருப்பவராக இருந்தால் அதிகமாக தேர்தல் தினத்துக்கு மறுதினம், அதாவது நாளை மதியம் அளவிலே நாங்கள் எல்லா முடிவுகளையும் தெரிவித்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கும். அவ்வாறு இல்லாமல் 2ஆம் கட்டத்திற்கு போகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் தேர்தல் ஆணைக்குழு திட்டங்களை தயாரித்திருக்கின்றோம். நாங்கள் சம்பந்தமாக சகல தெரிவாத்தாட்சி அலுவலர்களுக்கும் அறிவித்திருக்கின்றோம். அடுத்த ஒரு 4 மணி நேரங்களுக்குள் 5 மணி நேரங்களுக்குள் இந்த பணியை முடித்து விரைவாக முடிவுகளை அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அது இயலுமானதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த விடயத்திலே இன்னொரு விடயமும் இருக்கின்றது. தமிழரசு பொதுவாக இப்போது இந்த முறை பலரும் கலைக்கின்றார்கள், அந்த 2வது விருப்பு வாக்கு எண்ணும் நடைமுறைக்காக தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருக்கின்றது என்று. அது இம்முறை அல்ல. எந்த முறையும் ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற போது நாங்கள் 2ஆம் விருப்பு வாக்கு எண்ண 2வது விருப்ப தெரிவை கணக்கெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்கின்ற ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டு நமது தேர்தல் கடமையில் ஈடுபடும் அதிகாரிகள் அனைவரையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்வது வழமையான விடயம். ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையின்படி இலங்கையில் வாக்கெண்ணும் போது அல்லது வாக்களிப்பு இடம்பெற்று முடிந்த பின்னர் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புகள் அனைத்தையும் எந்த வகையில் கையாளுவதற்கு அல்லது ஒரு அமைதியான சூழ்நிலை தொடர்வதற்கு தேர்தல் திணைக்களம் திட்டமிட்டிருக்கிறது. இதிலே தேர்தல் திணைக்களத்தின் செயற்பாடு எவ்வாறாக இருக்கும் என்றால், ஒரு தேர்தல் ஒன்றை நடத்தி முடித்து அங்கே அமைதியான தேர்தல் நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தேர்தல் நடத்தி முடித்து பின்னர் அமைதியாக வாக்குகளை கணக்கெடுத்து அந்த முடிவுகளை நாங்கள் அறிவித்து யார் வெற்றி பெற்றார் என்பதை கூறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அது மாத்திரம் இல்லாமல் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதுடன் அந்த பணி முடிவடைவதில்லை. அங்கே உங்களுக்கு தெரியும், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கின்ற வரையிலும் அல்லது அதற்கு பின்னான கால பகுதியிலும் சட்டவிரோத கூட்டங்கள், ஊர்வலங்கள் தடை செய்யப்பட்டிருக்கும். அதே நேரம் அதற்கு பின்னரான காலப்பகுதி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்கின்றது நாட்டிலே எந்த சந்தர்ப்பத்திலும், ஒரு தேர்தல் காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, தேர்தலும் சரி, அதன் பின்னராக இருந்தாலும் சரி, நாட்டிலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது போலீசாரின் கடமை. அதுக்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவும் கரிசனை கொண்டுள்ளது. அதுக்கான கலந்துரையாடல்கள் நாங்கள் மேற்கொண்டு ஒழுங்குகளை நாங்களும் மேற்பார்வை செய்திருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் தேர்தல் ஆணைக்குழு தொடர்ச்சியாக ஊடகங்கள் ஊடாகவும் ஏனைய வழிமுறைகளிலும் அறிக்கைகள் ஊடாகவும் நாங்கள் இந்த ஒரு அமைதியான சூழலிலே எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் வாக்காளர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தேர்தல் நடவடிக்கைகளும் தேர்தல் முடிந்த பின்னர் வாக்கெண்ணும் நடைமுறைகளும் அதனோடு இருக்கக்கூடிய முக்கிய தேர்தல் சட்டதிட்டங்களும் தொடர்பில் தேர்தல் தலைமைச் செயலகம் ராஜகிரியவிலிருந்து ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழரசு, இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக நன்றி. மீண்டும் ஒரு ஊடறுப்பு நிகழ்ச்சி சந்திப்போம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.